விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை, கோல்வார்பட்டி, இருக்கன்குடி அணைகள் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வைப்பாற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாத்தூர், வெம்பக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் வரலாறு காணாத மழையால் 3 அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் வெம்பக்கோட்டை சங்கரன்கோவில் செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெய்த தொடர் கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையம் மழை வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் நீந்தியபடி சென்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கி இருப்பதால் மருத்துவமனையில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவ கொழுந்தீஸ்வரர் கோயிலில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையினால் அனைத்து சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கனமழை காரணமாக 2 வீடுகள் இடிந்து விழுந்ததில் 2 காயமடைந்தனர். நல்லேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதனின் வீடும் மரக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவரின் வீடும் இதில் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பாட்டாத்தூர் கண்மாய் நிரம்பியதால் அப்பகுதியில் இருந்து வெளியேறும் நீர் பாட்டாத்தூர் காலனியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் வீடுகளுக்குள் கழிவுநீரும் சூழ்ந்திருப்பதால் நோய் தொற்றும் பரவும் ஆபத்து இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் அடுத்த நல்லுக்குறிச்சியில் மணி என்பவரது வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் 2 ஆடுகள் உயிரிழந்தன. பாதிக்கப்பட்ட மணிக்கு வருவாய்த்துறை விரைந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கீழபஜார், பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் தண்ணீரில் குதித்து விளையாடி வருகின்றனர். மேலும் பல இடங்களில் மின்சாரம் இல்லாமலும் செல்போன் சிக்னல் இன்றியும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, கரண்ட்டும் வரல. இது வரைக்கும் விட்டு விட்டு தான் வருது. அதனால இங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஸோ இங்கே யாருமே என்ன பார்க்கல. ஒரு ஆள் முங்குற அளவுக்கு இங்கே பின்னாடி தண்ணி இருந்துட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணி தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.